ஒரு நிமிஷம். நான் வாங்கம்மா, நான் வரீங்க பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏதே இருந்தாலும் அதை நினைக்காதே, சுவாசம் பெரிகிறது இதை மறக்காதே. சவுண்ட் வரல. சவுண்ட் வசங்குறேன். சவுண்ட் வரல. சரி, ஒரு நிமிஷம். அந்த ப்ளூடூத் ஆஃப் பண்ணு. ப்ளூடூத் ஆஃப் பண்ணிடுவோங்களா? இப்ப பாருங்க. மீண்டும் பாருங்க. நான் சொல்றேன். ஏது எழுந்தாலும் அதை நினைக்காதே, விசுவாசம் பெரிகிறது மறக்காதே. ஏது எழுந்தாலும் விசுவாசம் பெரிகிறது இதை மறக்காதே.
நல்ல ஒரு அருமையான பாடலை பாடினாங்க. பாடல் பாடிய ஒவ்வொருவருக்கும் தமிழ் திருச்சபையின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துலாம். அவங்க பாடின வரைக்கும் சத்தமே கேட்கல. இப்ப உங்க குரல் தான் கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. சரி, எல்லாருக்கும் நன்றி. பாடிய ஒவ்வொருவருக்கும். இந்த வேளையில நமது மத்தியில வந்து சகோதரி ரமணி டேவிட் அவங்க இந்த நமது மத்தியில பேச இருக்கிறாங்க. அவங்க வந்து பெங்களூர்ல இருக்கிறாங்க. சென்ட்ரல் தமிழ் திருச்சபை அட்டன் பண்றாங்க. அவருடைய கணவர் வந்து யூனியன்ல ஆடிட்டிங் பணி புரியுறாங்க. அவங்களுக்கு 2 மகள், 2 மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. எப்பொழுதும் அநேக வேளைகள் ஜெபத்தோடு தரித்திருப்ப சகோதரிகள். அது மாத்திரமல்ல, இந்த 24/7 யுனைடெட் பிரேயர்ல தொடர்ந்து அந்த பிரேயர் கூடுகையிலும் பங்கு பெற்று ஜெப ஊழியத்தையும் செய்து வராங்க. இந்த விசேஷமா சொல்ல போனா நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய சபை வளர்ச்சிக்காகவும் சகோதரி ரமணி டேவிட் பெங்களூர்ல இருந்தாலும் நம்முடைய சபைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு அவங்க பேசுறாங்கன்னா அதுவே ஒரு சாட்சி. டாக்டர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படத்தக்கதாக சகோதரி இன்று உங்கள் மத்தியில பேசும்படி ஒரு சாட்சியாக தேவன் வைத்திருக்கிறார். ஜெப சிந்தையோடு நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்போம். சிஸ்டர், உங்களுடைய நேரம். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கேக்குதா பாஸ்டர்? சிஸ்டர் வீடியோ ஆன் பண்ணுங்க சிஸ்டர். கேக்குது, வீடியோ ஆன் பண்ணு. ஓகே ஓகே. கேக்குதா பாஸ்டர்? கேக்குது. மொபைல்ல முடிஞ்சா இப்படி சாட்சி வைக்க முடியுங்களா சிஸ்டர்? மொபைல் எப்படி? ஓகே, கரெக்டா இருக்கு சிஸ்டர். தெரியுதா? சரி. ஓகேயா? ஓகே சிஸ்டர். ஓகே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கும் பாஸ்டர் பிரபுக்கும் மணிநகர் தமிழ் திருச்சபை விசுவாச மக்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த திருச்சபையில தேவனுடைய திட்டத்தின்படி 40 நாள் உபாசம் இருந்து ஜெபித்து ஒரு எழுப்புதலை இந்த திருச்சபைக்கு காண வேண்டும் என்று அனைவரும் ஜெபத்துல இருந்து இந்த முடிவை எடுத்து இந்த கூட்டத்தை நடத்தி வருகிறீங்க. அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 17 செப்டம்பர் கழிந்த மாதம் 17ஆம் தேதி தொடங்கின இந்த ஜெப குழுவானது ஆராதனை, ஜெபமும் ஃபாஸ்டிங்கும் டிவோஷன் இன்றைக்கு 18 நாட்கள் கடந்து விட்டது. அநேக தலைப்பின் கீழாக அநேக போதகர்கள் பேசினாங்க, சத்தியத்தை கேட்டீங்க. இன்றைக்கு 19வது நாள். நான் வந்து ஒரு தகுதி இல்லாதவள் தெரியுதா? ஓகே 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 பாஸ்டர். தேவனுடைய சத்தியத்தை கொடுப்பதற்காக, தேவன் அடியாளை தெரிந்து கொண்டமைக்காக தேவனுக்கு மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். நாம் இது கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பலப்படுத்தும் இயேசு தேவா, பலனற்ற பாத்திரம் நாதா, பலப்படுத்தும் இயேசு தேவா, நான் பலனற்ற பாத்திரம் நாதா, பழுதான பாத்திரம் நான், பயன்பாடற்றே போகிறேன், துருப்பிடித்து போன நான், தூக்கி எறியப்பட்டேன்,
புறப்பட்டேன். பரிகாரியே என்னை பயன்படுத்தும், உம் பணி என்னை தேட புத்திரமேசப்பா. அன்பின் தாப்பனே, இந்த ஓய்வு நாளை முடித்து இன்னொரு நாளின் வாரத்தின் முதலாவது நாள் தொடக்கத்துல இந்த மணிநகர் திருச்சபை விசுவாச பிள்ளைகளோடு இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளோடு கர்த்தாவே, இன்றைய தினத்துல இந்த 19வது நாளுல இந்த சத்தியத்தை சொல்லுவனே. நன்றி, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அடியாளை மறைத்து பேசுங்க, பரிசுத்த ஆவினால கர்த்தாவே நிரப்புங்க தகப்பனே. நீங்க, நான் அல்ல தகப்பனே, நீங்க தாமே என் மூலமாய் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு 19வது நாள். 19வது நாளுக்காக தெரிந்து கொண்ட தலைப்பு காட்ஸ் சாவர்னிட்டி ஓவர் மேன். இது ஒரு பெரிய கடினமான ஒரு தலைப்பு. நேற்றைய தினத்துல காட்ஸ் சாவர்னிட்டி ஓவர் நேச்சர், இயற்கையை குறித்த அந்த சத்தியத்தை நாம் கேட்டோம். இது பேசுவதற்கு நான் எப்படி பேச போறேன், நீங்க எப்படி புரிந்து கொள்ளுறீங்கன்னு எனக்கே தெரியாது. என்னன்னா இது ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு போதகர் பேசினா நன்றாக இருக்கும். இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். இது இறையாண்மை. இதுக்கு சாவர்னிட்டின்னு சொன்னா நம்ம தமிழ்ல இறையாண்மை. தேவன் மனிதன் மீது இறையாண்மை கொண்டவர். இன்றைய தலைப்பு தேவன் மனிதன் மீது இறையாண்மை கொண்டவர். இதை எழுதினவர் இந்த மெட்டீரியலை நமக்கு எழுதி அனுப்பி இருக்கிறவர் டென்னிஸ் ஸ்மித். இறையாண்மைன்னு சொன்னா எவராலும் எதிர்க்கப்பட முடியாத, முறியடிக்க முடியாத அதிகாரம். அததான் நம்ம இறையாண்மை என்று நாம் அழைக்கிறோம். தேவனின் தன்மை அல்லது தெய்வீக இருப்பை விவரிக்க இது உதவுகிறது. இங்க எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா, தேவன் இயற்கையின் மீது இறையாண்மை கொண்டவராக இருக்கலாம். அதை ஈஸியா எல்லாரும் புரிஞ்சுடுவாங்க. இயற்கையின் மீது என்னன்னா அது 5 அறிவு கொண்டது. ஆனால் மனிதன் 6 அறிவு படைத்தது. இத புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். அதை புரிந்து கொள்வதற்காக வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. எப்படின்னா, நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் தேவனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறது. அதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களோ இல்லையோ அது உங்களுடையது. ஆனால் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் எந்த செயலுமே நம்மளால செய்ய முடியாது. அது நன்மையாக இருந்தாலும் சரிதான், தீமையாக இருந்தாலும் சரிதான். அவருடைய சித்தத்தினாலதான் எதுவுமே நடக்கும். ஆனா சிலவங்க நினைக்கலாம், இல்ல அது தேவனுடைய சித்தம் இல்லைன்னு. இல்லவே இல்லை, அது தேவனுடைய கட்டுப்பாட்டுலதான் எல்லாமே இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டென்னிஸ் ஸ்மித், இது கலகக்கார ஆண்களுக்கு கூட பொருந்தும். அந்த திட்டம், தேவனுடைய திட்டம். கலகக்காரன்னா எப்படி? சண்டை பிடிக்கிறவங்க, போதைக்கு அடிமையா இருக்கிறவங்க, இன்னும் பலவிதமான தீய பழக்க வழக்கங்களுடைய அந்த ஆண்களுக்கு கூட இது பொருந்தும். ஆனா அது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் நமது இறையாண்மை கொண்ட தேவனின் ரகசிய கட்டளையை நிறைவேற்றுறாங்க அந்த தீய செயல்களினால. இத தேவன் மனிதன் மீது இறையாண்மை கொண்டவர் என்பதை நாம் வேதத்துல ஒரு விஷயத்துல தெளிவாக நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். எதை பற்றி நம்ம எழுத்தாளர் சொல்லுகிறாருன்னா, பார்வோனுடைய விஷயத்துல. இந்த தெரியாதவங்க யாருமே நம்ம கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. அதுவும் விசேஷமாக 7ஆம் நாள் திருச்சபை அங்கத்தினர்களாக இருக்க முடியாது. அன்று இஸ்ரவேலர்கள் எகிப்துல அத்தனை வருடமாக 430 வருடமாக எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்தாங்க, பார்வோனுடைய அடிமையில. தேவன் யாரை எடுத்து பயன்படுத்தினார்? அவர்களை வெளியில கொண்டு வர்றதற்கு மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசியை பயன்படுத்தி அவர்களை வெளியில வருவதற்கு பயன்படுத்தினார். அந்த விஷயத்துல தேவனுடைய இறையாண்மை எப்படி இருந்ததுன்னு தான் இதுல காட்டுறாங்க. சில நேரங்களில தேவனின் 2 சித்தம் இருக்குது. ஒன்று வெளிப்படுத்தப்பட்ட சித்தம், இன்னொன்னு ரகசிய சித்தம். அதாவது ரிவீல்டு வில், சீக்ரெட் வில்.
இத நம்ம வேதாமத்துல நிறைய இடங்களில நம்ம காண்கிறோம். இவ ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரணானதாக தோன்றலாம். அப்படின்னா கான்ட்ராக்ட் அதாக நாம் தோன்றலாம். அப்படி இருந்தாலும் ஹவவர் நியாயத்தின் தரநிலைகள் சரி தவறு என்று நாம் நினைக்கும் விஷயங்களால் தேவனை நியாயம் தீர்க்க முயற்சிக்க கூடாது என்பதை நினைவில் வைக்கணுமா? நம்ம இன்றைக்கு அநேக பேர் அப்படிதான், தவறு செய்தாலும் சரி நல்லது செய்தாலும் சரி தவறோ சரியோ நாம் சில நேரங்களில நாம் தேவனை நியாயம் தீர்க்கிறோம். இன்னும் சில நேரங்களில நம்ம என்ன செய்யறோம்னா தேவனை நம்முடைய சாயலாக ஆக்க நாம் அடிக்கடி முயற்சி செய்யறோம். அவங்க அப்படிதான் அழகா கொடுத்திருக்கிறாங்க. தேவனை நம்முடைய சாயலாக ஆக்க நாம் அடிக்கடி முயற்சி செய்கிறோம் நம்முடைய செயல்களினால. இந்த விஷயத்தை பற்றி வேதாமத்துல பவுலாரும் ஏசாயாவும் 2 வசனத்தை கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரோமர் 11:23 பவுல் கோட் பண்றாரு. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஏசாயா தீர்க்கதரிசி 55 ஏசாயா புஸ்தகத்தில் 55:8 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எகிப்தை விட்டு இஸ்ரவேலர்கள் வெளியேறின போதும் தேவனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்தாங்க. ஆனா தேவன் மோசேட்ட சொல்றாரு, நீ பார்வோனிடத்துல போயிட்டு இஸ்ரவேலர்கள் எல்லாம் என்ன செய்யணும், அவங்கள வெளியில விடணும்னு சொல்லிட்டு நீ போய் பேசு அப்படின்னு சொல்றாரு. ஆனா தேவனுக்கு தெரியும் பார்வோன் வெளியில விட மாட்டாரு. இஸ்ரவேலுக்கு மோசேட்ட சொல்றாரு. எதுக்குன்னு அவர் சொல்றாரு, இஸ்ரவேலை விடுவிப்பது பார்வோனின் விருப்பம் அல்ல என்று தேவன் கூறுகிறார். யாரிடத்துல? மோசே இடத்துல. எதற்காக? தேவன் தனது வல்லமையை எகிப்தியர்களுக்கும் அவர் ஃபர்ஸ்ட்லேயே அவர் தேவனுடைய சித்தம் இருந்து இஸ்ரவேல் மக்களை வெளியில கொண்டு வந்தாங்கன்னா இஸ்ரவேல் மக்களுக்கும் அந்நிய மக்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் தேவனுடைய வல்லமையை தெரியாது. அதற்காக அவர் என்ன செய்யறாருன்னா பார்வோனுடைய இருதயத்தை அவர் சொல்றாரு மோசே இடத்துல, நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி பல அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லினார். அப்படி நான் செய்தாலும் கூட நம்ம எல்லாருக்குமே தெரியும் எத்தனை அற்புதத்தை அடையாளங்களை பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி பண்ணினார்னு. 10 வாதைகள் மூலமாக பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். என்னாலும் பார்வோன் அந்த மோசேனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, இஸ்ரவேல் மக்களை வெளியில அனுப்பவே இல்லை. கடைசியில என்ன செய்தார்? எகிப்துக்கு விரோதமாக தேவன் என்ன செய்தார்? அவருடைய கையை நீட்டி மகா தண்டனையினாலும் அவருடைய சேனைகளினால என்ன செய்தார்? அவருடைய ஜனங்களை இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். யாத்ராகமம் 7:3-5 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு வசனம் வாசிக்கிறேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும் போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள். எதற்காக அவங்க பண்றாங்க? இஸ்ரவேல் மக்கள் இது எகிப்தியர்களுக்கு தெரியாது. தேவன் அவங்க நம்பல, அவர்தான் கர்த்தர் என்று தெரியாது. அதற்காக அவங்க நம்ம தெரியும் ஓங்கிய புயத்தினாலும் வல்லமுள்ள கரத்தினாலும் தான் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து தேவன் வெளியில கொண்டு வந்தார். அதற்காக அவர் அந்த காரியத்தை செய்யறார். இந்த வசனங்களில தேவனுடைய 2 சித்தம் இருக்குது. வெளிப்படுத்தப்பட்ட விருப்பம், இன்னொன்னு ரகசிய விருப்பம். 2மே இருக்குது. தேவன் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா அந்த சித்தத்தை அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் எதுன்னா இஸ்ரவேலை போக விடுவது. எங்க இருந்து? எகிப்தில இருந்து. ஆனால் ரகசிய விருப்பம் என்னன்னா பார்வோன் இஸ்ரவேல் மக்களை உடனடியாக வெளியில விடக்கூடாது. அது தேவனுடைய ரகசிய திட்டம், அவருடைய சித்தம். அது எதற்காகன்னு நம்ம திரும்ப இன்னும் கீழே படிக்கிற நேரம் நமக்கு தெரியும். தேவன் அவருடைய சித்தம் அப்படின்னா நித்திய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு
தீய மனிதர்களை 3 வழிகளில பயன்படுத்துகிறார். இந்த சம்பவத்துல தீய மனிதர் யாரு? பார்வோன். எகிப்துல இருக்கிற பார்வோன். அவரை எப்படி எல்லாம் பயன்படுத்துறாரு பாருங்க. 3 வழிகளில தீய செயல்களை செய்ய அனுமதிக்கிறார். எல்லாமே தேவன் செய்யறாரு. தீய செயல்களை செய்ய அனுமதிக்கிறார், அவற்றை நிறுத்துகிறார், கட்டும் படுத்துகிறார். இந்த 3 காரியங்களை செய்யறார். அனுமதிக்கிறார், நிறுத்துகிறார், கட்டுப்படுத்துகிறார். அனுமதிக்கிறார் என்னன்னா, பார்வோனுடைய விஷயத்துல தேவன் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தப்பட்டதற்கு எஸ்கியூஸ் மீ வெளிப்படுத்தப்பட்ட விருப்பத்திற்கு எதிராக கலகம் பண்ண அனுமதிக்கிறார் தேவன். பார்வோனுடைய விஷயத்துல கலகம் பண்ண அனுமதிக்கிறார். இன்னும் இஸ்ரவேலருக்கு எதிரான பார்வோனுடைய கோபம், மோசேக்கும் இஸ்ரவேலுக்கும் எதிரான பார்வோனுடைய கோபத்தை தேவன் கட்டுப்படுத்துகிறார். இத சாலமன் ஞானி அழகாட்டு நீதிமொழிகள் 1:16-9 சொல்லுறார். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். பாருங்க எப்படி அருமையான ஒரு வசனம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை தான் யோசிக்கும். நம்ம எப்பவுமே அப்படிதான், நம்ம காரியங்களை குறித்துதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் அப்படி கிடையாது. அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் யாரு? கர்த்தர் என்று ஞானி சொல்லுகிறார். பார்வோனுடைய இருதயம், கடினமான இருதயத்தை தேவன் இஸ்ரவேல் எகிப்தரை விடுவிப்பதை தடுப்பதற்காக ஒரு திட்டம். அவனுடைய கடினமான இருதயம் எப்பவும் அதுதான் அவனுடைய நோக்கம். எப்படியாச்சும் இவர்களை இதுல இருந்து வெளியில விடக்கூடாதுன்னு தான் அவனுடைய நோக்கம். அப்படி இருந்தும் தேவன் என்ன செய்தார்? வெளியில கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த பிறகு கடைசியான ஒரு திட்டத்தை என்ன செய்தாரு? அவங்க வெளியில வந்த பிறகு செங்கடல் பக்கம் வரைக்கும் வந்துட்டாங்க. அது வரைக்கும் அவங்க பின்னாடிதான் அவங்களுடைய சேனைகள், மக்கள் எல்லாம் பின்தொடர்ந்து இஸ்ரவேல் மக்களுக்கு பின்னாக வந்தாங்க. செங்கடல் பக்கத்துல என்ன செய்தாங்க? அவங்களை எப்படியாச்சும் அழிச்சிடணும், அந்த செங்கடலை இவங்க தாண்டி போக முடியாது என்று பார்வோனுடைய திட்டம் இருந்தது. ஆனால் தேவன் இஸ்ரவேல் மக்களுடைய இறையாண்மை கொண்ட தேவன். இதுலதான் அந்த ஹெட்டிங், இறையாண்மை கொண்ட தேவன். எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற தேவன் என்ன செய்தாரு? பார்வோனுடைய தீய எண்ணங்களின் இறுதி இலக்கை முறியடித்தார். அவர் முறியடித்தாலும் எல்லாவற்றையும் முழுமையாக முறியடிக்கலைன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அனுமதிக்கிறார். அதை செய்வதற்கு அனுமதித்தார். தேவன் அவரை செயல்படுத்த அனுமதித்த தீய திட்டங்கள் எதற்கு என்றால், எகிப்து மற்றும் இஸ்ரவேலுக்கு முன்பதாக நாம் முதல்ல சொன்ன மாதிரி அவரது வல்லமையும் மகத்துவையும் வெளிப்படுத்த பயன்படுத்தப்பட்டது. அதுக்காக தான் மெயின் இதுல என்னன்னா, இஸ்ரவேல் மக்கள் அவருடைய சொந்த ஜனங்களும் எகிப்தியரும் தேவனுடைய வல்லமைனால்தான் அவங்க இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்தாங்க என்பதை புரிஞ்சுக்கிடுறதுக்கு தான் இது. அவங்க என்ன, தேவனின் வல்லமையை அனுபவிப்பது இஸ்ரவேலுக்கு முக்கியம் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆனா இதை யார பயன்படுத்தினாரு தேவன்? இதற்காக பார்வோனை பயன்படுத்தினார். மக்கள் தேவனை நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வதற்கு தான் தேவன் பார்வோனை பயன்படுத்தி அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி பல வாதைகளினால பயன்படுத்தி அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் செய்த பிறகும் அவருடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு நமக்கு தெரியும், அந்த ஸ்டோரி ஃபுல்லா தெரியும். அவருடைய மகனுக்கு வந்த விளைவு என்னதுன்னு. அது பிறகுதான் பார்வோன் என்ன செய்தாரு? எகிப்து மக்களை வெளியில அனுப்பினாரு. இதே மாதிரிதான் இன்றைக்கு கூட நம்ம இது சாபத் ஸ்கூல் புக்ல படிச்சோம். யோவான் புஸ்தகத்துல 3 அடையாளங்கள்ல அதுல முதல் அடையாளம் கானான் ஒரு கல்யாண வீட்டுல தண்ணீரை திராட்சை ரசமாக்குனது. அங்க எதற்காக தேவன் இயேசு கிறிஸ்து அடையாளத்தை செய்தார்? சீஷர்கள் அவரை நம்பவே இல்லை. அவரு கூட இருந்த பிறகும் அவரை நம்பல. மேசியா கிறிஸ்து என்று நம்பவே இல்லை. அடையாளத்தின் மூலமாச்சும் அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிதான் அந்த அடையாளம். இன்றைக்கு 3 அடையாளங்களை குறித்து நான் படித்தோம். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துடைய தேவனுடைய வல்லமை மகத்துவத்தை அறிவதற்கு தான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனை தேவன் பயன்படுத்தினார் இந்த விஷயத்தின் மூலமாக. இதன் சாலமன் ஞானி நீதிமொழிகள் 19:21 திரும்ப ஒரு வசனம்
மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலைநிற்கும். எப்படிப்பட்ட ஒரு வசனம் பாருங்க. நம்ம எவ்வளவோ நினைக்கிறோம், நமக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், என்னெல்லாமோ நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சொந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருந்ததாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நிறைய காரியங்களை நம்ம யோசிக்கிறோம். ஆனால் எதை யோசித்தாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாம நடக்காது. எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாதான் இருக்கிறது. அவருடைய யோசனை தான் நிலைநிற்கும். நம்ம ஜெபத்துல ஒரு சிச்சுவேஷன், மோசமான சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கும் போது கூட, ஜெபத்துல தரித்திருக்கும் போது கூட தேவனுடைய இறையாண்மை, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அறிந்து கொள்வது அவசியம் சொல்லுறார். இதற்கு இந்த ரைட்டர் என்ன செய்யறாருன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறாரு. நல்ல ஒரு எக்ஸாம்பிள்னா அப்படின்னா, ஒரு இன்னைக்கு அநேக மக்கள் நம்முடைய திருச்சபையில இருந்து இது மிஷன்ல வேலை செய்யாம ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. அவங்க சந்திக்கிற ஒரு பெரிய இது என்னன்னா, ஓய்வு நாள் வந்து ஆஃப் கிடைக்காம அநேக பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, வேலைக்கும் செல்லுகிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க ஒரு முடிவெடுத்து தீர்மானித்து வேலையில போய் செய்யணும், வேலையில ஜாயின் பண்ணணும், ஓய்வு நாளில வேலை செய்யக்கூடாதுன்னு போறாங்க. ஆனால் அங்க எப்படி பார்வோனை தேவன் பயன்படுத்தினாரோ, அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரோ, அதே மாதிரி இந்த வேலை செய்கிற இடத்துல தேவன் யாரை பயன்படுத்துகிறார்? அந்த வேலை செய்கிற அலுவலகத்தில் உள்ள மேனேஜரை தேவன் பயன்படுத்துகிறார். அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி அந்த பணி செய்கிற அந்த மனிதனை என்ன செய்யறார்? ஓய்வு நாளில வேலைக்கு வர வேண்டும், இல்லை என்றால் உன்னை நான் வேலையிலிருந்து தூக்கி விடுவேன் என்று அச்சுறுத்துகிறார். எச்சரிப்பின் செய்தியை வந்து அந்த வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கிறார். அதுல ஒரு ரெண்டு வசனம், இது அழகா கோட்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இளம் கிறிஸ்தவன் தனது வேலையை இழக்க கூடாது என்று தேவன் கவலைப்பட்டு பரலோகத்தில் உட்காரவில்லை என்பதை அறிவது ஆறுதல் அளிக்கிறது. எப்படி சொல்றாங்க பாருங்க. நமக்கு தீமை செய்யணும்னு நம்ம தேவன் பரலோகத்துல நமக்கு உட்காரவே இல்லை. அது முரட்டுத்தனமான முதலாளியிடமிருந்து தனது குழந்தைகளை விடுவிக்க முடியாதவர் என்ன வகையான தேவன்? அது ஒரு கொஸ்டின் மார்க். நம்ம நினைக்கலாம், அநேக பேர் இன்றைக்கு தேவன் எப்படிப்பட்டவர், நான் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கிறேன், வேலைக்கு போறேன், யான் தேவன் இதை அனுமதிக்கிறார்? ஆனால் அப்படிப்பட்ட தேவன் இல்லை என்று சொல்லுகிறார். தேவன் இறையாண்மை கொண்டவர். He is a sovereignty God. எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. அவர் அனுமதித்திருக்கிறார். அது எதற்காக என்றால் ஒரு நன்மையான காரியத்திற்காக. மேபி அவங்க வேலையை இழந்தாலும் கூட மேபி அது ஒரு நன்மைக்காக இருக்கலாம். இல்லை என்றால் அந்த ஊழியக்காரனுடைய மனதை மாற்றுவதற்கு தேவன் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். அததான் சொல்றாங்க, முதலாளின் முடிவை வழி நடத்த முடியும். தேவனின் விசுவாசமான குழந்தையை பணி நீக்கம் செய்வதற்கான தீய திட்டத்தை தேவன் செயல்படுத்த அனுமதிக்கலாம். யார் மூலமாக? முதலாளி மூலமாக தேவன் அனுமதிக்கலாம். அல்லது ஊழியரை தேவன் சாபத்து ஆஃப் கொடுத்து அந்த வேலையை கண்டினியூ பண்ணி செய்வதற்கு முதலாளியின் இருதயத்தில் மாற்றத்தை கொண்டு வரலாம். எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. எது அவருடைய பிள்ளைகளுக்கு செய்தா எது நன்மையாக இருக்கு, எதுவுமே அவருடைய பிள்ளைகளுக்கு தீமையான காரியங்களை செய்யவே மாட்டார். நாம் தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நாம் சோர்ந்து போறோம். ஏன் தேவன் இப்படி அனுமதிக்கிறார்? அது ஒருபோதும் நமக்கு தீமையாக அவர் செய்ய மாட்டார். அதனால ஒரு நன்மையான காரியங்கள் நமக்கு கண்டிப்பாக தேவன் வைத்திருப்பார். இதை நீதிமொழிகள் 21:1 சாலமன் ராஜா திரும்ப சொல்லுறார். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போலிருக்கிறது. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போலிருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். தமது சித்தத்தின்படி திருப்புறார். அவருடைய சித்தத்தின்படிதான் செய்யறாரு. அதுதான் அந்த ஓய்வு நாளினுடைய அந்த எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. எப்படி இன்றைக்கு அநேக பிள்ளைங்கள் இப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஆனா சிலவங்க தேவனுடைய சித்தத்தை தெரியாம என்ன செய்யறாங்க? வேலைக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறாங்க, ஓய்வு நாளை கடைபிடிக்கல. ஆனால் தேவன் ஒரு நாள் அதை வேலையில இருந்து எடுத்தாலும் அவர்களை அது தேவனுடைய சித்தம் என்று நாம் ஒப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக அந்த முதலாளியுடைய இருதயத்தையும் தேவன் மாற்றுவார்.
இன்னும் நம்ம இதுதான் இன்னைக்குள்ள நம்ம மெட்டீரியலை டென்னிஸ் ஸ்மித் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து பைபிள்ல இருந்தும் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். நானா வந்து இதை எடுத்திருக்கிறேன். என்னன்னா, நமக்கு 2-3 எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச இதுதான். நம்ம எண்ணாகமம் 22வது அதிகாரத்துல நமக்கு எல்லாமே தெரிந்தது. பாலாக்கு பிலேயாமுடைய அந்த சம்பவம். பாலாக்கு வந்து பிலேயாம கூப்பிடுகிறாரு. எதற்கு? அவருடைய ஊழியக்காரர்களை அனுப்பி எதுக்கு கூப்பிடுறாரு? இஸ்ரவேலர்களை சபிப்பதற்காக கூப்பிடுகிறார். ஆனால் பிலேயாம் என்ன சொல்லுகிறாரு? போகவே மாட்டாரு. ஜெபிக்கிறாரு. அவங்கள நைட்ல தங்க சொல்லுறாரு. தேவன் சொல்றாரு, நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அனுப்புற டைம்ல போறதில்ல. செகண்ட் டைம் வந்து அனுப்புறாங்க இன்னும் வேற ஊழியக்காரர்களை. அப்போ வந்து பிலேயாம் என்ன செய்யறாரு? அவரை திரும்பி அனுப்ப விடணும். முதல் தடவை தேவன் கட்டளையிட்டாச்சு, நீ போகாத. அப்ப செகண்ட் டைம் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பிலேயாம் என்ன செய்யறாரு? அந்த வந்தவங்களை வந்து தங்க வைக்கிறாரு. தங்குங்கன்னு சொல்றாரு. எதற்காகன்னா, அப்ப தங்குற டைம்ல தேவனிடத்துல திரும்பவும் ஜெபம் பண்றாரு. அப்ப தேவன் சொல்றாரு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அனுப்பிட்டு தேவன் என்ன செய்யறாரு? கோபப்படுகிறாரு. அந்த 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. தேவன் தான் அனுமதிக்கிறாரு. நீ போன்னு சொல்லிட்டு ஜெபத்துல சொல்லியாச்சு. போனதுனால தேவனுக்கு கோபம் உண்டது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இத நம்ம வந்து எதற்காக தேவனுக்கு கோபம் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, 2 பீட்டர் 2வது பேதுரு 2வது இதுல புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 14 16 வரை வாசித்தீங்கன்னா இத தெரியும். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோடாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருள் ஆசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி, அநீதியின் கூலியை பாருங்க, அவன் வந்து பாலாக்கு சொல்றாரு, நீ வந்து இஸ்ரவேல் மக்களை சபித்தேன்னா உனக்கு பொன்னு வெள்ளி என்னெல்லாமோ தருவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் ஃபுல்லா படித்தா அந்த இதுக்கு அவர் ஆசைப்பட்டு என்ன செய்யறாரு? அவர் போறார். அதனாலதான் அது தேவனுக்கு தெரியும் ஆல்ரெடி. இவனை நான் வந்து எதுக்கு போக சொன்னேன், அவன் போறான்னா போகலையா என்று. அதற்காக தான் தேவனுக்கு கோபம் வருது. பொய்யாச்சு. போனோன்னா என்ன சம்பவிக்குது எல்லாருக்கும் தெரியும். கழுதையின் மேல ஏறி போறாரு. கழுதை ஒரு சாலையில பயணித்து போகும்போது யாரு வர்றா? ஒரு தூதன் கழுதையின் மேல கழுதைக்கு முன்பாக பாதையை வந்து தடுக்கிறாரு. அது யாருடைய கண்ணுக்கு தெரியுது? கழுதைக்கு தெரியுது. பிலேயாமுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. கழுதை அடிக்கிறாரு. அவருடைய பேச்சுக்கு கீழ்ப்படியலைன்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. 2 டைம் அடிச்சாரு, 3 டைம் அடிச்சாரு. பிறகு என்ன ஆகுது? கழுதை வந்து பேச தொடங்கிட்டுது. பிலேயாமுடன் பேச வைத்தார். தேவன் தான் பேச வைக்கிறாரு கழுதைய. அதன் பின்பு கடைசியாக தான் என்ன ஆகுது? பிலேயாம் தூதனை பார்த்து என்ன நடந்ததுன்னு உணர்ந்தார். பிலேயாம் அது வரைக்கும் பிலேயாமுக்கு தெரியவே இல்லை. இறுதியில் அவர் என்ன செய்தார்? இஸ்ரவேலர்களை சபிக்காமல் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவனுக்கு என்னது? இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பதை தான் கர்த்தருக்கு பிரியம். நம்ம எண்ணாகமம் 24:1வது வசனத்தை படித்தோம்னா தெரியும். இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு. அவர் பிலேயாம் வந்து கலகக்காரராக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு திட்டத்திற்கு எதிராக சென்றவர். தேவனுடைய திட்டம் இஸ்ரவேல் மக்கள் சபிக்கிறது இல்ல, ஆசீர்வதிக்கிறது. இவரு பாலக்குடைய பேச்சை கேட்டு அவங்கள சபிப்பதற்காக கடந்து சென்றார். இறுதியில இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பதற்காகவே பிலேயாமின் இதயத்தை தேவன் மாற்றினார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2வது பாத்தீங்கன்னா யூதாஸினுடைய இத நம்ம யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்தது. அது ஏற்கனவே கடவுளுடைய இறையாண்மை திட்டம், அவருடைய திட்டம் எல்லாருக்குமே தெரியும். சீஷர்கள் கூட தெரியும். கூட அப்போ சீஷர்கள் கூட இடத்துல கூட தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நம்ம கூட இருக்கிறவங்களில ஒருத்தன் தான் என்னை வந்து காட்டி கொடுப்பான்னு. அது ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. இது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது என்று நம்ம பேதுரு குறிப்பிடுகிறார். இது தனக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு கூட தேவன் கட்டுப்பாட்டுல தான்
இருந்தார். அவருக்கு தெரியும், அவர் கூட இருந்தவரு அவன் தான் காட்டி கொடுப்பான்னு தெரியும். எல்லாமே தெரிஞ்சுமே அவர் அதை அனுமதித்தார். இது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து யோபுனுடைய கதையை நம்ம படிக்கலாம். யோபுனுடைய கதையை நம்ம படிச்சோம்னா, யோபு வந்து என்னது, சாத்தானால அவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தாரு. அதுலயும் தேவனுடைய இறையாண்மையுடன் தான் இருந்தார். தேவன் இறையாண்மை உள்ளவராக தான் யோபுனுடைய வாழ்க்கையிலும் இருந்தார். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்ததில்ல, அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்தார். சொத்து, ஆடு மாடுகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தார். மனைவி கூட சொன்னாங்க, நீ வந்து இன்னும் இவரை நம்பிட்டு இருக்கிறியா? நோக்கத்திற்காக தேவன் அனுமதித்தார். இது கடைசியில என்னாச்சு, யோபுக்கு இரட்டத்தனையான ஆசி. எப்படிப்பட்ட விசுவாசமாக தேவன் அங்க யோபு இருந்தாரு. அதனால அவருக்கு கடைசியில கிடைத்தது என்னது, இரட்டத்தனையான ஆசீர்வாதமும். யோபுவை தேவன் என்ன செய்தார், மீட்டெடுத்தார் என்பது அதுல நமக்கு தெரியுது. அவ்வளவு கஷ்டத்துல இருந்து எவ்வளோ எல்லாவற்றையும் இழந்தது அவர் விசுவாசமா இருந்த மீண்டும். அதே மாதிரிதான் இன்னொரு விஷயம் வந்து டவர் ஆஃப் பாபேல். அந்த நோவா காலத்துல இது ஜலப்பிரளயம் வந்து மக்கள் எல்லாம் அழிந்த போது மக்கள் நினைச்சாங்க, இன்னும் இதே மாதிரி வெள்ளம் வந்தா நம்ம எல்லாரும் அழிஞ்சு போவோம், அதனால என்ன செய்யணும், என்ன இது வெள்ளம் ஜலப்பிரளயம் வந்தாலும் சாகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி என்ன செய்தாங்க, எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறது வேண்டி வானத்தை அடைய அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டுனாங்க. ஆனால் அங்க வந்து அது நிலைச்சு நினைச்சுதா? இல்ல. கடவுள் வந்து என்ன செய்தாரு, மனித திட்டத்தின் மேல் தனது அதிகாரத்தை வலியுறுத்தினார். அங்க அவங்களுடைய திட்டம் அங்க நிறைவேறவே இல்லை. தேவனுடைய திட்டம் தான் அதுல நிறைவேறுச்சு. இப்படி வந்துதான் இதுலதான் எந்த நேரத்துல நமக்கு எது சிறந்ததென்று நமக்கு தெரிந்தாலும், ஆனால் தேவனுடைய சித்தம் என்னது, எதிர்காலத்தின் புரிதல் தேவனுடைய கையில தான் இருக்கு. நம்ம எது வேணாலும் நினைக்கலாம், எனக்கு தெரியும், நம்ம நினைக்கிறது நடக்கணும், எப்படி இருந்தாலும் அதெல்லாம் நடக்க போறது இல்லை. ஆனால் தேவன் வந்து அவருடைய எதிர்கால புரிதலின் படிதான். நம்மிடம் இல்லாத எதிர்கால புரிதல் தேவனிடத்துல இருக்கு. நம்ம நினைக்கிறது ஒன்றுமே நடக்க போறதில்லை, அவருடைய சித்தத்தின் படிதான் நடக்கும். தனக்கு தேவைப்படும் போது கதவுகள் திறக்கவும் அல்லது கதவுகளை மூடவும் தேவன் அனுமதிக்கிறார். இல்லைன்னா என்னன்னா, கடைசியில அவருடைய பெயரை வந்து மகிமைப்படுத்தும் மற்றும் நமது நன்மைக்காக செயல்படும் ஒரு அனுபவத்தை அவர் எப்படி நமக்கு வழங்க முடியும்? அவரை மகிமைப்படுத்தணும். எப்படி நம்ம முடியாது. இன்றைக்கு வந்து திடீர்னு நம்ம வீட்டுல ஒரு சாவு வருது, இல்ல ஏதாச்சும் ஒரு நம்மளாலே தாங்க முடியாத ஒரு, இன்னைக்கு பார்த்தோம்னா பாருங்க, அந்த ஜான்சி ஜெயபால் சகோதரி, அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க திருமணம் ஆகாத ஒரு சகோதரி, ஸ்பைசர் காலேஜ்ல வேலை செய்யறாங்க. அவங்க வந்து என்ன செய்தாங்க, அவங்க இங்க ஏதோ ஊர்ல வந்து ஒரு வீடு அந்த வீடு கட்டுவதற்காக காசு வேண்டும் என்று இந்த டியூஷன் எடுக்க போன டைம்ல தான் ஆட்டோல இருந்து இறங்கி வந்த டைம்ல அவங்க எதிர்பாராத ஒரு விதம் பாருங்க, ஒரு பெரிய பஸ் வந்து இடித்து இன்றைக்கு அவங்க ஐசியில இருக்கிறாங்க. இது நினைச்சிருப்பாங்களா? நினைச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் தேவன் ஏதோ ஒரு விஷயத்திற்காக அது அனுமதித்திருக்கிறார். அது அவங்களுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு மாற்றத்திற்காக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு நன்மைக்கு தான் அனுமதித்திருப்பார். இல்லை என்றால் அது வந்திருக்காது. நாம் அதை நமக்கு அதான் இதங்க சொல்றாங்க, இறுதியில் அவருடைய பெயரை நாம் மகிமைப்படுத்தவும் நமது நன்மைக்காக செயல்படும் ஒரு அனுபவத்தை எப்படி நமக்கு வழங்க முடியும்? இப்படிப்பட்ட செயல்கள் மூலமா தான் தேவன் வழங்க முடியும். இன்னைக்கு எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து ஒரு இது என்ன சொல்றது, ஹிந்து குடும்பத்துல பிறந்த நான் ஆலயத்திற்கு தான் சென்று கொண்டிருந்தேன் திருமணத்திற்கு முன்பதாகவும்.
இருந்தாலும் பாருங்க, எனக்கு 7ஆம் நாள் திருச்சபை சத்தியம் என்றால் தெரியவே தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில திருமணமான டைம்ல அநேக போராட்டங்கள் இருந்த டைம்ல நான் நினைச்சேன், ஏன்டா இந்த 7ஆம் நாள் திருச்சபையில நான் வந்து சேர்ந்தேன் மெம்பராக, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே என்று. ஆனால் இன்றைக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வருவதற்கு தேவன் அனுமதித்தது, நான் தேவனோடு நெருங்கி வாழ வேண்டும். அவருடைய சித்தம் வேற. என்னை எப்படி கொண்டு வர வேண்டும், எதற்காக என்னை, நாங்க வந்து 7 பேரு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ், என்ன மட்டும் தேவன் பாருங்க இந்த சத்தியத்தில் அழைத்து இருக்கிறார். வேற எல்லாரும் ரோமன் கேத்தலிக், பெந்தேகோஸ்து, இன்னும் ஒரு தம்பி வந்து ஏத்திஸ்ட், இன்னொரு அண்ணா வந்து இது என்னது அவங்க விக்கிர ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து என்னை பெயர் சொல்லி தேவன் அழைத்திருக்கிறார் என்றால் எந்த நோக்கம் அவருக்கு, அவருக்கு நான் ஒரு ஊழியம் செய்யணும் என்ற, அப்ப கஷ்டம் வந்திருந்த நேரம் எல்லாம் என்ன வேணும்னாலும் நான் செய்திருக்கிறான். தேவன் என்னை பொறுமையோட வைத்து இன்றைக்கு உங்கள் முன்னாக இந்த சூமில வந்து பேசுறேன் சொன்னால் அவருடைய திட்டம் தான். அவருடைய சித்தம் இல்லாம நடக்கவே நடக்காது. இன்றைக்கு நான் பெருமைப்படுகிறேன். என்னை தேவன் இந்த 7ஆம் நாள் சபையில ஒரு அங்கத்தினராக, ஒரு விசுவாச மகளாக என்னை தெரிந்து கொண்டதற்கு இன்னைக்கு பெருமைப்படுறேன். என்னன்னா, நம்ம எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லை. ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போதும் ஒன்று நம்ம கொண்டு போகிறது இல்லைன்னு நம்ம பிரசங்கி புஸ்தகத்துல நம்ம படிக்கலாம். எப்படி நிர்வாணமா வந்தோமோ அப்படிதான் நிர்வாணமா போறோம். நமக்கு நம்ம வாழுகிற நாட்களில இருக்கிறதெல்லாம் தேவனோடு நெருங்கிய உறவு வைத்து நாம் தேவனுக்காக ஊழியம் செய்வதுதான். அதற்காக தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு வந்து 40 நாள் ஜெபக்குழுவை வந்து பாஸ்டர் ஜெபத்தோட வைத்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் இதுல வந்து நீங்க ஜெபத்துல இருந்து கலந்து கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னன்னா, யாருக்காக ஜெபிக்கிறீங்க, எந்த நோக்கத்திற்காக கலந்து கொண்டிருக்கிறீங்க, எத்தனை பேர் உபாசம் இருந்து ஜெபிக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுடைய திட்டம் தேவனுக்கு தெரியும். எதுக்காக என்னுடைய மகளும் மகனும் ஜெபிக்கிறாங்க, கண்டிப்பா அது தேவனுடைய சித்தமாயிருந்தால் அதை நிறைவேற்றி தருவார். ஆனால் நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். சிலவங்க வந்து ஜெபம் பண்ணின உடனேயே நினைக்கிறாங்க, எனக்கு பதில் வர வேண்டும், இல்லைன்னா அவர் கடவுள் இல்லை. எப்படி வந்து அந்த ஓய்வு நாள் சத்தியத்துல அந்த ஓய்வு நாள் வேலைக்கு போன நேரம் அவர் கடவுளா, இதை வந்து அனுமதித்திருக்கிறார் என்று கேட்கிற கேள்வியை மாதிரி, கடவுளா, தேவனா, என்னையா இதை அனுமதிக்கிறார், ஏன் என்னுடைய ஜெபத்தை வந்து கேட்கல அப்படின்னு இன்னைக்கு அநேக பேர் முறுமுறுக்கிறாங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்த மாதிரி இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற மக்கள் அநேகம் பேர் முறுமுறுக்கிறாங்க. எதற்காக? அவங்க வாழ்க்கையில அவங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அது ஒரு நாளுமே நடக்காது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. எல்லாம் அவருடைய சித்தம் தான். அவர் வந்து பெரிய காரியங்களை செய்யும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க, தீய காரியங்கள் வரும்போது தேவனை தூஷிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அது அது வந்து நமக்கு என்ன சொல்றது, அது நமக்கு வேண்டாத காரியங்கள், அது தேவனை மகிமைப்படுத்துறது இல்ல, தேவனுக்கு விரோதமான காரியங்களை தான் நாம் செய்துட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழாமல் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது போல நாம் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமும் நன்மையான ஜீவ பலியாக நம்மளை நாம் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு வாழ்ந்து அவருடைய ஊழியத்தை செய்து அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழும் போதுதான் நாம் வந்து ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவனாக, அதுவும் விசேஷமாக 7ஆம் நாள் என்னன்னா, நம்ம தான் வந்து விதமான திருச்சபை தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிற கூட்டம். அது எப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு ஊழியம் செய்கிற கூட்டம் என்பதை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள கடந்து செல்லுகிற நேரம் தான் தெரியும். அந்த அனுபவம் இல்லைன்னா தெரியவே தெரியாது. ஏதோ பேரளவு கிறிஸ்டியன், பேரளவு 7ஆம் நாள் திருச்சபை விசுவாசி என்று நாம் ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஆலயத்திற்கு சென்று வரும்போது அதுல நம்ம கடந்து செல்லவே முடியாது. தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் நம்மளபடி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய, நம்ம எப்படி இன்னைக்கு படிச்சோமோ, தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் மனிதன் மேல் இறையாண்மை கொண்டவர். அவர் எப்படிப்பட்ட இறையாண்மை கொண்டவர், எல்லாவற்றையும்
அவருடைய கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிறார். எப்படி பார்வோனை எடுத்து பயன்படுத்தினார் இஸ்ரவேல் மக்களை வெளியில கொண்டு வருவதற்கு, அதே போல இன்றைக்கு நம்மளையும் தேவன் எடுத்து பயன்படுத்துறார். எதற்காக? அநேக மக்களை தேவனுடைய பாதத்துல நாம் கொண்டு வருவதற்காக நம்மளை இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார். அடியாளை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் அதற்காகத்தான். என்னை எடுத்து பயன்படுத்துகிறார் என்றால் ஒரு நோக்கத்துக்காக தான். நான் என்றைக்கோ மரித்து போக வேண்டிய நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் என்றால் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதற்காக நாம் அதை நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஊழியத்தை செய்து இந்த கடைசி நாட்களில தேவனுக்கென்று அநேக ஆத்துமாக்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கும் மறுபடியும் போதகருக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். ஆமேன். ரொம்ப நன்றி சிஸ்டர். அருமையான சத்தியத்தை நம்ம கடந்த 3 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர்? உலகம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது, இயற்கை தேவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது, இறையாண்மை தேவனுடைய கட்டுப்பாட்டில். எல்லா காரியத்தையும் தேவன் நம்மை அனுமதிக்கிறார், நம்மை பரிசோதிக்கிறார். நாம் அவரிடத்தில் கிட்டி செல்வதற்காக, அவருடைய சித்தத்தின்படி நாம் செயல்படுவதற்காக. நல்ல ஒரு சத்தியத்தை வழங்கிய சகோதரி ரமணி டேவிட் அவர்களுக்கு அகமதாபாத் தமிழ் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில 2 ஜெபங்களை நம்ம ஏறெடுப்போம். நமது மத்தியில இருக்க கிருபா சிஸ்டர் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. அடுத்த பிறகு ரமணி டேவிட் சகோதரி அவர்கள் ஜெபிப்பாங்க. விசேஷமாக ஆறுமுக ஐயா அவங்களுக்கு ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்தது. அவங்களுக்கு மீண்டும் நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆகி வருவதற்காகவும், அதே போல அகமதாபாத் தமிழ் திருச்சபைக்காக ஆண்டுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக, ஆண்டுடைய ஊழியம் அவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசுவாச ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல வர தடைப்பட்ட பிள்ளைகள் சாத்தானுடைய வஞ்சகங்களில் விழுந்து விடாதபடி ஆவியானவர் வழி நடத்துவதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல உடம்பு சரியில்லாத இருக்க ஒவ்வொருவருக்காகவும், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிருபா சிஸ்டர், அடுத்தது ரமணி டேவிட். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறீர்கள் அன்பின் தகப்பனே. இந்த வேளையிலும் கூட